Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 987 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த குரங்கு பையன் அப்போ இருக்கான்ல, அவன் சேட்டை ஆரம்பிச்சிட்டான். தாளம் போடுறேன், பாட்டு பாடுறேன், ஆட்டம் ஆடுறேன்னு சொல்லி நம்ம ஆளுகளை இப்ப பட்டாத பாடுபடுத்திட்டு இருக்கான். இவங்களுக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. அந்த எடுபட்ட மூதேவி ரொம்பவும் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கான். பட் இருந்தாலுமே அவ்வளவு தூரத்துல இருந்து எப்படி இவ்வளவு பக்காவா அட்டாக் பண்ணான்னு தான் புரியல. பேசாம இவனை பொலந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்கலான்னு அட்டாக் பண்ண ரெடி ஆவாங்களா? ஆனா நம்ம கில்லர் தான் கண்டுபிடிச்சிட்டானே. அவன் என்ன சொல்லுவான், நீங்க அவனை போக்கஸ் பண்ணாதீங்க, அதுதான் அவனுக்கு தேவை, நம்ம போலாம் வாங்கன்னு சொல்லி அவங்கள கூட்டு போவான். நீங்க எங்க போனாலும் உங்களை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் அட்டாக் பண்ண போகும்போது இங்க கில்லர் எல்லாரோட காதையும் மூட சொல்லுவான். எதுக்கு சொல்றான்னு தெரியல. சரி ஓகேன்ட்டு எல்லாம் காதை மூடிக்குவாங்களா? அவன் பண்ண அட்டாக்கோட பவர், அதாவது அந்த மியூசிக் இவங்களோட காதுக்குள்ள போக ட்ரை பண்ணுது. ஆனா காதை நல்லா மூடிட்டதுனால உள்ள போக முடியல. பட் இருந்தாலுமே அந்த ஃபோர்ஸை அவங்களால ஃபீல் பண்ண முடியுது. எப்படியா அந்த மியூசிக் ஸ்டாப் ஆகிற வரைக்கும் காதை மூடிட்டே இருப்பானுங்க. அதுக்கப்புறமும் காதை ஓபன் பண்ணல, அப்படியே ஓடுவானுங்க. அவனுக்கு மொக்கையா போச்சு. ஆஹா, நம்ம அட்டாக்கோட வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டாங்களே, இனி என்ன பண்றதுன்னு பேந்த முழிப்பான். உடனே கில்லரு அதுக்கப்புறம் தான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவான். காய்ஸ், நல்லா ஒரு விஷயத்தை கேட்டுங்க. அப்புவோட அட்டாக் எப்படின்னா, அவன் போற மியூசிக்கை காது வழியா கேட்டா மட்டும்தான் அது எஃபெக்டிவா இருக்கும். அதாவது சடனா அவங்கள அட்டாக் பண்ண மாதிரி இருக்கும். எதையுமே கேட்கலன்னா அவனால ஒன்னும் பண்ண முடியாது. இப்படி சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவனு இன்னும் காதுல இருந்து கையை எடுக்கவே இல்லை. என்ன மேன், என்ன தனியா பேசிட்டு வரான்னு கேட்பானுங்க. அட வீணா போன வெண்ணப்பயலான உடனே இப்ப சொல்லிட்டு காதை ஓபன் பண்ணி கேட்பானா? ஏன்டா ஒரு டைம் சொன்னா கேட்க மாட்டீங்க, திருப்பி சொல்ல மாட்டான்ட்டு அங்க புலம்பி தள்ளிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி இங்க பிக் மாமா காட்டுறாங்க. அவளுக்கு இன்னுமே அந்த மேக்கப் முடியவே இல்லை. அலங்காரங்கிற பேர்ல அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அவளோட பசங்க எல்லாம் வந்துட்டு இருந்தாங்களே, அந்த கப்பலுக்கு எதுவும் ஆகலையாமா. எப்படின்னு கொஞ்ச நேரத்துல இங்க வந்து சேர்ந்துருவாங்கன்னு சொல்லுவா. அதுதானே பெரிய பிரச்சனை. அவங்க எல்லாம் இன்னும் டேஞ்சருக்கு மேல டேஞ்சர் ஆச்சே. அப்ப அந்த அலங்காரம் பண்ணிட்டு இருக்காளே அந்த பொண்ணு இருந்துகிட்டு, நீங்க சொல்றது நல்ல விஷயம் தான், ஆனா ஸ்டேஞ்சா இருக்குதும்பா. ஏன்னா அப்படி ஏதாச்சும் கப்பல் இங்க வரணும்னா மொகுரா போர்ட் வழியா தான் இங்க வந்தாகணும். அதான் ஃபால்ஸுக்கு நடுவுல ஒரு ரூட் போகும். அதுல போய் நின்ன உடனே கப்பல் அப்படியே மேல தூக்கி கொண்டு வருவாங்களே, அந்த ஸ்கிராட்ச் மேன் அப்போ கூட வந்தானே அந்த மாதிரி. சோ அப்படியே அந்த முகுரா போர்ட் வழியா யாருமே வந்த மாதிரி எந்த ஒரு நியூஸுமே வரலையே. அப்படி யாராச்சும் வந்தாங்கன்னா இமீடியட்டா கான்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படின்னு உடனே எது போர்ட்டா அப்படின்னு பிக் மாமுக்கு பயங்கர ஷாக்கு. சோ அது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு இருப்பான். அதே நேரம் அங்க பிக் மாமோட பசங்க எல்லாம் இப்பதான் வந்துகிட்டு இருக்காங்க. கப்பல் வேற ஒரு சைடா சஞ்சி வருது, என்னன்னு தெரியல. சரி அப்படியே கட் பண்ணி ஈஸ்ட் சைடா போனாயிலே நம்ம கின்னோட ஆளுங்க. அதான் கேசலோட பின்னாடி போகணும்னு ரெண்டு டீமா ஸ்பிளிட் ஆகி போனாங்கல்ல, அதுல ஒரு டீம். அவங்க பாத்தீங்கன்னா இப்ப பாதி தூரம் போயிட்டாங்க. சாப்பர் வேற அங்க பீரங்கியோட வருவானா, உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இப்ப என்னன்னா அங்க இருந்து இன்னொரு பிளான் போடுவாங்க. அதாவது ஆல்ரெடி இவங்க ரெண்டு குரூப்பா பிரிஞ்சிருக்காங்க. இப்போ மறுபடியும் இன்னும் ரெண்டு குரூப்பா பிரியணும். ஏன்னா இவ்வளவு நேரம் ஆயுமே யாருமே இவங்களை அட்டாக் பண்ண இன்னும் வரல. அப்படின்னா இவங்க வந்திருக்க மேட்டர் யாருக்குமே தெரியல. சோ அதனால இப்ப ஸ்பிளிட் ஆகிற ரெண்டு டீம்ல ஒரு டீம் வந்து இந்த ஸ்கல்டோம் வழியா உள்ள போவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் வந்து சுத்தி பேக் என்ட்ரன்ஸுக்கு போவாங்க. அப்படி ரெண்டு பக்கம் இருந்து ரெண்டு பேத்தையும் அட்டாக் பண்ணாதான் அவனுக்கு திணறுவாங்க, எதுவும் பண்ண முடியாதுன்னு ஒரு பிளானிங். அண்ட் அது மட்டும் இல்லாம இப்படி போனாங்கன்னா இவங்க ஏகப்பட்ட இடத்தை கவர் பண்ண முடியும். இன்கேஸ் மொமனசுக்கி எங்கேயாச்சும் இருந்தானா அவனையும் காப்பாத்திடலாம். இப்படி பிளான்ல சில பல ஆல்ட்ரேஷன் பண்ணி அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் லா ஒரு சைடு சப்மரீன்ல அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். அவன் தான் பிளான்ல பக்காவா பஞ்சாயத்தே இல்லாம போறது. அவனுக்கு தெரியும் நம்மளுக்கு எப்படியும் இறங்கினாங்கன்னா பஞ்சாயத்து பண்ணாம வரமாட்டானுங்கன்னு. அதான் பையன் இப்படி ஒரு சேஃப் ரூட் எடுத்துட்டான். அதே நேரம் சவுத் சைடு போறாங்களே டெஞ்சரோட டீம், அவங்க எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல, அவங்க பாட்டுக்கு போவாங்க. ஜிம்பையும் ரோபினும் என்ன பண்ணிட்டாங்க, சுத்தி போனாலாம் வேலைக்கு ஆகாது, ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு கேசலுக்குள்ளேயே பூந்து போலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா நடந்து போறாங்கல்ல, ஸ்பாட்டுக்கு லேட்டா போய் சேரக்கூடாதுன்னு ஒரு ஐடியா. இவங்க ரெண்டு பேரும் மாறு வேஷத்துல இருக்கிறதுனால எப்படி மாறு வேஷத்துல ரோபினை கூட ஒத்துக்கலாம். அவங்க எல்லாம் ஒரு ஆள் மாதிரி இருக்கா, சரி ஓகேங்களாம். ஜிம்பையை எப்படா கண்டுபிடிக்காம விட்டானுங்க, இதெல்லாம் அநியாயம்டா. சரி அந்த கூட்டத்துக்கு நடுவுலயே போறாங்க. ஆனா யாரும் கண்டுக்கல, எல்லாம் பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பிராங்கியும் ப்ரூக்கும் ஒரு சைடு வண்டியில பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு வைங்க. சோ இப்படி சாமுராயோட மொத்த கூட்டமுமே அவங்க பிளான் படி பக்காவா போயிட்டு இருக்காங்க. நம்மளும் இதே மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளவு கலவரம் இருந்திருக்காது. சரி என்னாக போதும். அப்போ கின்னு வந்துட்டு இருக்க ரூட்ல பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. ஐயோன்னு பயங்கரமா ஷாக் ஆயிருச்சு. ஆனா நம்ம நமியும் கேரட்டும் இவனுங்க தானே நாங்க பாத்துக்கிறோம்னு நேரா அவங்க கிட்ட போய் கைடோ எங்களை வர சொன்னாரு, ப்ளீச் எங்களை விடுறீங்களான்னு உடனே போங்க மேடம் போங்க, தாராளமா போங்கன்னு உள்ள விட்டுருவானுங்க. அடுத்து ஷினோபு வந்து இருந்துகிட்டு அதே மாதிரி ட்ரை பண்றேன்னு பயங்கரமா நடிப்பா. ஏ ஆன்டி ஓல்டு லேடி உன்னெல்லாம் உள்ள விட முடியாதுமானுங்க. அவ்வளவுதான், அவளோட நிஞ்சா ஸ்டைல யூஸ் பண்ணி நெசிக்கிட்டா. ஒத்தாளா இருந்துகிட்டு அத்தனை பேர்த்தையும் பொழந்திருக்கானா பாருங்களேன். சஞ்சி எல்லாம் பார்த்துட்டு முரட்டு ஆளா இருப்பா போலயே. இவகிட்ட கொஞ்சம்
கேர்ஃபுல்லா தான் இருக்கணும்பா. சரி ரைட்டு இப்படியே இவங்க பிளான் பண்ணிட்டு வேகமா போகும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா வழியில ஏகப்பட்ட பில்டிங்ஸை கட்டி வச்சிருப்பானுங்க. என்ன போட்டிருக்குன்னா உமன் ட்ரபிள்னு. ஆக்சுவலா கின்னுக்கு கிடைச்சது பாத்தீங்கன்னா பழைய ப்ளூ பிரிண்ட். அதனால தான் இப்ப இருக்க அப்டேட் எதுவுமே தெரியல. ஆனா 2000 சோல்ஜர்ஸ் அட் அ டைம்ல இந்த இடத்த கிராஸ் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா ஏதாச்சும் பஞ்சாயத்து வரத்தான் செய்யும். அதனால என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்ட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பானா. அப்ப அந்த உமன் ட்ரபிள்னு போட்டிருந்த உடனே சஞ்சீவ் பார்த்துட்டு உமனுக்கு ஏதாச்சும் ட்ரபிளா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது பிளஷர் ஹால்னு. இந்த இடம் டொபிரோப்போவான பிளாக் மரியாக்கு சொந்தமானது. ஒன்னு சஞ்சய் மத்தவங்க சொல்ல கேட்காம அங்க இருக்க லேடிஸ் எல்லாத்தையும் நான் பார்க்க போறேன்னு அடிச்சு பிச்சுக்கிட்டு உள்ள போவான். சாப்பர்லாம் இவன் திருந்த மாட்டான் திருந்தவே மாட்டான்னு வண்டையா திட்டுவான். நம்ம இருந்துட்டு அவனை விட்டு தள்ளுங்க அவன் எப்பவுமே இப்படித்தான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மொமனசுகேவை நமி ஷினோபு கேரட் இவங்க 3 பேரும் சேர்ந்து போய் தேட போறாங்களாமா. ஏன்னா இப்போ கின்னுக்கு அவனை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும். ஆல்ரெடி இவங்க சண்டை போடுற கடமை ஒண்ணு இருக்குது. அவனையும் தேடி கண்டுபிடிக்கணும் போது எக்ஸ்ட்ரா வேலை தானே. அப்ப அவங்களால போக்கஸ் பண்ணி ஒழுங்கா சண்டை போட முடியாது. அந்த வேலையை இவங்க பாத்துக்கிட்டாங்கன்னா அவன் அங்க நிம்மதியா சண்டை போடுவானே. இத சொன்னதுக்கு 3 பேத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏன்னா ஒரு பெரிய பாரத்தையே இறக்கி வச்ச மாதிரி இருக்காமா. சோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ அந்த பிளஷர் ஹால்ல இருந்து வெளியில வருவாங்க. அதுவும் பயங்கரமா தள்ளாடி தலைய தொங்க போட்டுட்டு வருவாங்க. யாரான்ட்டு பார்த்தா நம்ம சஞ்சய் தான். அட ஒண்ணும் இல்ல அட நிஜமாவே உள்ளுக்குள்ள யாரும் இல்ல. அதனாலதான் இப்படி தலைய தொங்க போட்டுட்டு சோகமா வந்திருக்கான். அட மேட்டர் என்னன்னா லூஃபி மத்தவங்க எல்லாருமே அங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே ஐடோண்ட் உரோச்சியோட சபார்டினேட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் இங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அப்படின்னா இங்க யாருமே கிடையாது. எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணிடலாம் வாங்க போலான்னு சொல்லிட்டு வேகமா அந்த வழியில கிளம்பிடுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த கைடோவோட கோட்டையே ஒரு சைடு செறிஞ்ச மாதிரி இருக்கும். இன்வேடர்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லி ஆளுங்க வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் நம்ம ஆளுங்க போட்டு பொலன்னு பொலந்து கட்டிட்டே இருக்கானுங்க. அடி ஒன்னொன்னு இடி மாதிரி விழுந்த உடனே அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அந்த குரங்க மண்டைய அப்பு இருக்கானே என்னடா நீங்க இவனுகளை போய் காலி பண்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆக்கிட்டு இருக்கீங்க. சோறு தான் தின்னீங்களா இல்ல சிக்கன் பீஸ் லெக் பீஸ் ஏதாச்சும் தின்னுட்டீங்களா? சைல்டிஷ் பாய்ஸ் எல்லாத்தையும் நானே வந்து பார்க்க வேண்டி இருக்குது. உங்க எல்லாத்துக்கும் ஒரு மேட்டர் தெரியுமா? இந்த கில்லர் இருக்கானே கில்லரு அவன் டிஃபெக்டிவான ஸ்மைல் ஃப்ரூட்டை தின்னுட்டான்ப்பா. அதனால இப்ப அவன் பிளஷர் தெரியுமான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவான். உடனே கில்லர் அந்த நடந்த சம்பவத்தை யோசிச்சு பார்ப்பான். அதாவது யூஸ்டஸ் கிட்ட அவன் ஆளு எல்லாத்தையும் பொழந்து கட்டின உடனே அவனை புடிச்சு போட்டு பல நாட்களா சாப்பாடு கொடுக்கவே இல்லை. வாயிலிருந்து ரத்தமா ஊத்துது. அந்த டைம் இந்த ஒரோச்சு இருக்கானே சரியான காவாலி பையன். அவன் அந்த ஸ்மைல் ஃப்ரூட்டை கொண்டு வந்து கொடுத்து நீ மட்டும் இதை சாப்பிட்டீனா உன்னோட கேப்டனை காப்பாத்துற சான்ஸ் நான் உனக்கு ஒன்று கொடுப்பேன்பா. அவனுக்கு வேற வழி இல்லாம ஹெல்மெட்டை கழட்டி போட்டுட்டு கம்ப்ளீட்டா அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டுருவான். சோ இப்படித்தான் அவனை ஏமாத்தி சாப்பிட வச்சிருப்பான்னு வைங்க. இந்த மேட்டரை சொன்ன உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாம் கில்லரை பார்த்து கேவலமா சிரிப்பானுங்க. நீ ஒரு பிளஷரா அப்படின்னா வெத்து வெட்டு அப்படி இப்படின்னு. யூஸ்டஸ் கிட்டுக்கெல்லாம் செம்மையா கடுப்பாயிருச்சு. எவ்வளவு தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்டை பார்த்து சிரிப்பீங்க சாவுங்கடான்னு சொல்லி ஒரே அடி எல்லாம் திருச்சிருவானுங்க. அப்புறம் அவன்கிட்டையும் சொல்லிடுவான் உன்னை பார்த்து எவனாச்சும் சிரிச்சான்னா அவனை நான் நரகத்துக்கே அனுப்பி வச்சிருவேன். நீ ஒண்ணு கவலைப்படாத. என்ன ஒண்ணு கில்லருக்கு சந்தோஷம். ஒண்ணு லூஃபி இருந்துட்டு ஏன்டா ஏன் எப்ப பார்த்தாலும் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருக்க சைலண்டா வரமாட்டியான்னு திட்டுவானா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா ஆனா அதை நீ சொல்ற பாத்தியா அப்படின்ட்டு அவனுக்குள்ளேயே சண்டை. இப்ப என்னன்னா பிரச்சனை இதுக்கப்புறம் தான் பெருசாகுது. அந்த டொபிரோப்போ ஆளுகளுக்கு தெரிஞ்சு போச்சு லூஃபியும் யூஸ்டஸ் கிட்டும் அந்த மாதிரி உடோன் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டானுங்கன்னு. அப்ப அவன் ஆளுகளை ஒருத்தன் வந்து இந்த மாதிரி அவங்கள பிடிச்சோன்னா அந்த கிரெடிட் நமக்கு தான் கிடைக்கும்பா. அந்த ஹூஸ் ஹூ அவனுக்கு எல்லாம் சப்ப பழுக அசால்ட்டா பிடிச்சிடலாம். இப்போ இவனுக்கு எமட்டோ எங்க இருக்கான்னு தெரிஞ்சா மட்டும் போதும். அதனால அவனை போய் தேட சொல்லுவான். மெயினா சசக்கி வந்து கண்டுபிடிச்சிட கூடாது. அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிங்கன்னு சொல்லி அவன் ஆளுகளை அனுப்பி விட்டுருவான். அதே நேரம் இங்க நம்ம ஆளுங்க தப்பிச்சு ஓடிட்டு இருந்த உடனே அப்புவும் சரி குயினும் சரி மாத்தி அவனை கொல்லுங்கன்னு தான் கத்திட்டு கிடக்குறானுங்க. ஹூஸ் ஹூ குயினை பார்த்துட்டு இப்படி ஒரு வார்த்தையை அவன் சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையாம்பா. அட வேற ஒண்ணும் இல்ல லூஃபி யூஸ்டஸ் கிட்டு ஜோரோ இவங்களை யாரு பிடிக்கிறாங்களோ அவங்கள டொபிரோப்போவா போடுறேன்னு சொன்னால அப்படின்னா நானும் எவனும் ஒருத்தனை கொல்லணும் போலியேன்னு வில்லத்தனமா யோசிப்பான். அவங்க குரூப்புக்குள்ளேயே ஆளுங்க ஆப்பு வச்சுக்க ரெடியா இருக்கானுங்க. இதுல நம்ம ஆளுகளை வேற காலி பண்ண போறானுங்களாமா. எனக்கு என்னன்னா பிக்மாமோட ஆளுகளுக்கும் கைடோவோட ஆளுகளுக்கும் சண்டை கிளம்பிச்சுன்னு வைங்க செம்மையா இருக்கும். ஆனா 2 பேரும் ஒன்னு சேர்ந்து வந்தாதான் பஞ்சாயத்து. சரி இதுக்கப்புறம் நம்ம பள்ளி என்ன அட்டூழியம் பண்றாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.